Hey all, this is Jyoti Tarot. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா காஃபி மக் ரீடிங் தான் நம்ம பண்ணலான் இருக்கோம். ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடந்துட்டுருக்கு கரண்ட்டாக அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரீடிங்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கம்யூனிட்டி போஸ்டில் என்னோட பர்சனல் நம்பர் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நான் என்னென்ன டாபிக்ஸில் ரீடிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேனோ நான் அங்கே வச்சுருக்கேன். நம்ம நிறைய டாபிக்ஸில் பர்சனல் ரீடிங்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யூ கேன் வாட்ஸ்அப் மீ. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்ஸ்குள்ளே போகலாம். ஸோ திஸ் இஸ் பைல் ரீடிங். ஃபர்ஸ்ட் கப் வந்து பைல் 1, செகண்ட் கப் வந்து பைல் 2. இந்த 2 கப்புக்குமே உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். இது வந்து சின்ன கப்பாக இருக்குது கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ உங்களோட இன்ட்யூஷன் கேட்டு ஏதாவது ஒரு கப் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நீங்கள் இந்த கப் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யோர் பைல் 1. ஓகே, ஸோ வெல்கம் பைல் 1. உங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஹெல்ப் மீ யூனிவர்ஸ், ஹெல்ப் மீ ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், ஹெல்ப் மீ கைட், ஹெல்ப் மீ. எனக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுங்க. குரூப் 1 பைல் 1 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நல்ல கைடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கணும். ஸோ யூனிவர்ஸ் கைட் மீ. ஓகே, காஃபி கப் ரீடிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இந்த காஃபி கப் பார்க்குறப்போ காஃபி உள்ள எதுவுமே படியல, பார்த்தீங்களா? இந்த ட்ராப்ஸை வச்சே சொல்லிடலாம், நம்ம எதுவுமே படியல. ஆக்சுவலாக அப்படியே மேலாக்க தான் நிற்கிது. ஒரு ட்ராப்ஸாக மெதுவாக உள்ளே போயிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் பார்க்குறப்போ பேசுகிறதுல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கலாம். அதாவது நீங்களும் உங்கள் பர்சனும் பேசிகிட்டு இருக்கீங்களானே ஒரு டவுட் தான். ஐ திங்க் நோ காண்டாக்ட் இல்லைனா நோ கம்யூனிகேஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு. இல்லைனா இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா பேசுகிறதே ஒரு முழுமை அடையலைங்கிற மாதிரி தெரியுது. ஒரு காஃபி நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு கப் ஃபுல் ஆஃப் காஃபி குடித்தாதானே நமக்கு ஒரு தெளிவு வரும் இல்லைங்களா? ஒரு டயர்டாக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் கப் குடிச்சிட்டோம் அப்படின்னா கூட அன்னைக்கு ஒரு தெளிவு நமக்கு இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் பர்சன் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஹாப்பியாக அவங்க ஒரு தெளிவோடு உங்களுக்கு ஒரு பதில் கொடுத்தா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து லைஃப் லாங் இருக்கும். ஆனால் உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசுகிறதுங்கிறது வந்து ஒரு அறக்குறையாக பேசுவாங்க. அதாவது ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷனில் இருக்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் மாதிரி தெரியுது. நிறைய வெளியில் ஸ்பில்லாக இருக்குது, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி வெளியில் ஸ்பில்லாக இருக்கிறத பார்க்குறப்போ உங்கள் பர்சனுக்கு பேசுகிறதுல பிரச்சனை. அதாவது அவங்களுக்கே ஒரு சரியாக பேச தெரியாமல் இருக்கலாம். ஒரு கிளாரிட்டி இல்லை, அவங்களுடைய பேச்சில் ஒரு கிளாரிட்டியே இருக்காது. ஸோ உங்களுக்குமே அவங்க பேசும்போது கிளாரிட்டி இருக்காது. நீங்கள் ஒரு பர்சனாக நல்லா பேசுவீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும். ஆனால் எப்பெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் போவீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரியே தெரியும். நம்ம லவ்வில் தான் இருக்கோமா, இவங்களை நம்பலாமா, இவங்க நம்மளுக்கு கரெக்டான ஆள் தானா, நம்மளை மேரேஜ் பண்ணிப்பாங்களா, இல்லை நமக்கு இவங்க செட் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் பர்சனுக்கு பேசுகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு கிளாரிட்டியோடவே அவங்களுக்கு பேச தெரியாது. அது ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியுது. பேசினாலுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முன்கோபப்படுறவங்களா இருப்பாங்க. நிறைய ட்ராப்ஸ் வந்து இங்கே வெளியில் வந்திருக்கு, தெரியுதா? ஸோ அதே மாதிரி தான் அவங்களோட பேச்சுமே இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே பேசுவாங்க. நம்ம எந்த டாபிக் கொடுக்குறோமோ அதில் பேச மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் அதுக்கு சம்மந்தப்படாமல் தான் சமாளித்து பேசுறது, மழுப்பி பேசுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஏதாவது கேட்குறீங்க,
இப்போ எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்கன்னா நிறைய மழுப்பி பேசிகிட்டே இருப்பாங்க. பார்க்கலாம், பேசுகிறேன், சரி உங்கள் வீட்டில் பேசிட்டீங்களான்னு கேட்டோன்னா பேசுகிறேன், அந்த மாதிரி ஒரு மழுப்பி பேசுவாங்க. பேச்சில் ஒரு தெளிவில்லாத ஆள் மாதிரி எனக்கு தெரியுது. அப்படியே அவங்க பேசுகிறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஸ்லோவாக தான் அதை என்ன பண்ண முடியும், அப்சர்வே பண்ண முடியும். பேசி 1 மணி நேரம் கழிச்சு தான் அவங்க பேசுறதுக்கான அர்த்தத்தையே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இதை தான் சொன்னாங்களா அவங்க அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக பேசுகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. ஸ்லோவாக உள்ள ஸ்ட்ரெயின்ஸ் வருது பாருங்க, காஃபியோட ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட பேச்சுமே இருக்கும். ரிலேஷன்ஷிப்லையுமே இப்போதைக்கு நீங்கள் ஒரு தொடர்பு இல்லாமல் தான் இருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, பார்த்துக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது மாதிரி அவங்களுடைய நிலையை சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்காக போய் அவங்க வீட்டில் பேச தான் செய்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பேசவே தெரியலனாலும் உங்களுக்காக அவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அவங்க ஸ்டெப் எடுக்காமலாம் இல்லை. இந்த கப் பார்க்குறப்போ ட்ரை பண்ணுறாங்க, தெரியுதா? வெளியிலேருந்து உள்ள ட்ராப்ஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. இந்த கப்பை வந்து முழுமையாக்குறதுக்கு ட்ரை பண்ணுது. அதே மாதிரி தான் அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. எப்படியாவது பேசணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க பேச்செல்லாம் செல்லுபடியாக மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு தெளிவு இல்லை, நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியல. அதனாலேயே அவங்க அடுத்தவங்க கிட்ட போய் பேசினாலுமே அவங்க பேச்செல்லாம் ஒரு பேச்சாவே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ இதையே சொல்லி கூட உங்கள் வீட்டில் உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு, உங்களோட மேரேஜ்க்கு வந்து ஒரு தடங்கல் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பேச்சாலேயே உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து என்ன இருக்கும், கெட்டு போயிருந்திருக்கும். இன்னைக்கு இந்த நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, நோ கம்யூனிகேஷன்ல இருக்கீங்கன்னா இந்த பேச்சு தான் காரணம். மெயினாக இந்த பேச்சு தான் காரணம். இந்த பேச்சு மட்டும் சரியா இருந்துருந்துச்சு அப்படின்னா உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆனா அவங்க பேச தெரியாம பேசி இப்ப அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உடஞ்சு போயிருக்குது. தெரியுதா? அடியிலலாம் இருக்கு, தெரியுதா? ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பர்சனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவங்களோட கெரியர் அப்படின்னு இதுல எனக்கு தெரியுது. அவங்களோட கெரியர் பார்க்குறப்போ அதுவுமே ஒரு அன்ஃபினிஷ்டு வேலை. அதாவது ஒரு வேலை அவங்க கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அதை அவங்க சரியா செய்யவே மாட்டாங்க. எல்லாமே ஒரு அறகுறையாவே இருப்பாங்க. அறகுறையான ஒர்க் தான் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது. இப்போ லவ் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அதை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது இருக்காது. எதையுமே ஒரு முழுமையாக செய்ய மாட்டாங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க அந்த பேச்சு மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டாங்க அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து எல்லாமே அமைச்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பேச்சுனால அவங்களோட லைஃபே இன்னைக்கு கேள்விக்குறியாக நிற்கிது. அவங்கள நம்பி இருக்கிற நீங்களும் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ கெரியர் வைஸ் பார்க்குறப்பவுமே இப்படி தான். ஒரு ஒர்க் வந்து அவங்க வந்து கரெக்டாக பண்ணி முடிக்கவே மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசுறது வைக்கிறதுனாலுமே ரொம்ப பயந்த சுபாவமுடைய பர்சனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பேசுறது வந்து கொஞ்சம் திக்கி பேசுறாங்க, ஒரு தெளிவில்லாம பேசுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு பயந்த சுபாவம் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட்டாக எனக்கு இதனால தான் நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க, இல்லை ரொம்ப வருஷமாகவே இன்னும் கூட அவங்க அந்த பேச்சு விஷயத்த வந்து சரி பண்ணாமல் இருந்து இன்னமுமே நீங்கள் பிரிஞ்சு இருக்கலாம். இதனால தான் உங்களுடைய பிரிவு வந்து நேர்ந்திருக்கும். கரண்ட்டாக உங்கள் ரிலேஷன்ஷிப் பார்க்குறப்போ ஒரு நோ கான்டாக்டில் இருக்கீங்க. இப்போதைக்கு உங்களுக்குள்ள எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே கிடையாது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படியே அதை மீறி ஒரு காலோ ஒரு டெக்ஸ்ட்டோ ஒரு மெசேஜோ நம்ம பண்ணுறோன்னாலுமே ஒரு ஆன் அண்ட் ஆஃப்ல தான் வந்து பதில் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட நல்லா பேசணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி போய் பேசினாலுமே அவங்க உங்களை அவாய்ட் பண்ணுறது, அவங்கள ஒரு ஆன் அண்ட் ஆஃப்லேயே தான் வச்சுருப்பாங்க. மேபி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. குரூப் 1 ஓகேங்களா? உங்களோட ரிலேஷன்ஷிப்போடைய நிலைமை இப்போ கரண்ட்டாக என்ன நடக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், வாட் இஸ் கோயிங் ஆன்னு கேட்டால் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. அதாவது ஒரு பேச்சாலேயே ஒரு உடஞ்ச ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இது வந்து ஜென்ரல் அண்ட் கலெக்டிவ் ரீடிங் தான், காமன் ரீடிங் தான். யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆச்சோ அவங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? காஃபி கப் ரீடிங் வந்து ஒரு சின்ன ரீடிங் தான். ஓகே, நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆச்சோ எடுத்துக்கோங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் தெரியப்படுத்துங்க. ரெசனேட் ஆகாதவங்க
தயவு செஞ்சு விட்டுடலாம். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபோர்ஸ் பண்ணி எந்த மெசேஜஸையும் எடுத்துக்க வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு எனக்கு ஒரு மெசேஜ் தெரியுது. என்னன்னா, அவங்க கிட்ட நம்ம எவ்வளவுதான் பேசவே முயற்சி பண்ணாலும் அந்த பேசுறதுக்கான இடமே அவங்க கொடுக்க மாட்டாங்க. நான் பேசுறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டோடைய பர்சனா இருக்கலாம். இது வந்து ஒரு சிலர் வந்து அவங்க பேசல அப்படின்னாலுமே அடுத்தவங்க பேசுறத லிசன் பண்ணுவாங்க. ஆனா இது வந்து ஸ்பெசிஃபிக் மெசேஜ் என்னன்னா, அவங்க பேசுறாங்க அப்படின்னா நம்ம லிசன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம பேசும்போது அவங்க லிசன் பண்ண மாட்டாங்க, ஒரு அவாய்டன்ஸ்லேயே இருப்பாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு குரூப் 1 மெசேஜஸாக எனக்கு தெரியுது. ஸோ ஃபுல்லி எனக்கு வந்து என்ன ஒரு காமன் மெசேஜ் அப்படின்னா, ஒரு பேச்சுனால உடஞ்ச ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது. ஓகே குரூப் 1, உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து சீக்கிரம் ஹீல் ஆகுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே பாய், நான் உங்களை நெக்ஸ்ட் ரீடிங்ல சந்திக்கிறேன். ஓகே, வெல்கம் குரூப் 2. நீங்கள் இந்த கப் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இவர் குரூப் 2. ஓகேவா, வெல்கம். சரி, ரீடிங்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு எல்லா ஸ்பிரிட்டுமே கைட் பண்ணுங்கள். ஏஞ்சல் ஸ்பிரிட், யூனிவர்ஸ் எல்லாரும் எனக்கு கைட் பண்ணுங்கள். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப் எதனால உடஞ்சிச்சு, எதனால பிரிஞ்சிச்சு, இப்போ அவங்க ரிலேஷன்ஷிப்பில் என்ன பிரச்சனைன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கிளாரிட்டியோட அவங்க போகணும். யூனிவர்ஸ் அவங்க ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா, சரி. ஓகே, இப்போ போகலாமா உங்களோட ரீடிங்ஸ்க்கு? ஓகே ஓகே இந்த கப் பார்க்குறப்போ ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே அப்படியே க்ளீனாக இருக்குது கப்பு. குரூப் 1க்கு இருந்த மாதிரி கூட இல்லை, ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஓகேங்களா, லைட்டாக நமக்கு ட்ராப்ஸ் உள்ளே போகிறது தான் நம்ம பார்க்க முடியுது. வெளியில் நிறைய ட்ராப்ஸ் வந்து வெளியில் வந்திருக்கு. ஓகே, எனக்கு இந்த கப் பார்த்தோன்னே என்ன தெரியுது அப்படின்னா, அந்த பர்சன் வந்துட்டு ரொம்பவே ஒரு கிளன்லினஸான பர்சனாக இருக்கலாம். அதாவது சுத்தத்தை ரொம்ப விரும்பக்கூடிய பர்சனாக இருக்கலாம் அவங்க பர்சன், குரூப் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு. அதே மாதிரி கரெக்டாக இருப்பாங்க, பர்ஃபெக்டாக இருப்பாங்க, ரொம்ப நேர்மையான ஒரு பர்சன் மாதிரியுமே தெரியுறாங்க. இந்த குரூப் 2 சூஸ் பண்ணியிருக்கவங்களுடைய பர்சன் வந்து அப்படிதான் தெரியுறாங்க. அதே நேரத்தில் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ என்ன சொல்றது, நல்லா இருந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப். அதாவது எனக்கு தெரிஞ்சு குரூப் 2 சூஸ் பண்ணியிருக்கவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் இல்லை ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி எனக்கு தெரியுது. பெருசாக இந்த கப்பில் வந்து காம்ப்ளிகேஷனே இல்லை. நீங்கள் குரூப் 1 ஒரு கப் பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்கள் குரூப் 1 பார்க்கணுன்னா போய் செக் பண்ணுங்கள், போய் பாருங்கள். அவங்களோட கப்புக்கும் இந்த கப்புக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இந்த கப்பை பார்க்கும்போதே எந்த ஒரு ப்ராப்ளமுமே எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது இதெல்லாம் வந்து வெளியில் வந்திருக்கிறது வந்து என்னோட கை அச்சு ஒரு சிலது நான் வெளியில் வந்திருக்கேன். அதாவது ப்ராப்ளம்னு பார்க்குறப்ப இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு சைடு நீட்டாக இருக்குதுங்களா, தெரியுதா? இந்த ஒரு சைடு மட்டும்தான் கரெக்டாக ஸ்ட்ரெயின் ஆகிருக்குது, தெரியுதுங்களா? அடியிலலாம் ரொம்ப கூட ஸ்ட்ரெயின் ஆகலை. இப்போ தான் அந்த காஃபி போய் படியுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பெரிய சண்டையெல்லாம் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல, உள்ள க்ளீனாக இருக்குது, தெரியுதா? ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு குரூப் 2 சூஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா இந்த பர்சன் உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு காரணமே தேர்ட் பார்ட்டியாக மட்டும்தான் இருப்பாங்க. உங்களுக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் இருந்திருக்காது, உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. வெயிட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருந்திருப்பீங்க. ஓகேங்களா, எனக்கு நல்லா தெரியுது. see how clear it is, தெரியுதா? போக 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 தான் கப் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. இப்போனா யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. நல்லா தெரியுது. அஸ் அ பர்சனாக உங்கள் பர்சன் ரொம்ப நல்லவங்க. ஒரு சாதாரணமாலாம் உங்களுக்கு சண்டை வந்துடாது. அவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பீங்க ரெண்டு பேருமே. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது ஒரு ஊரே பார்த்து கண்ணு வைக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் உங்கள் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து திருஷ்டி, ஒரு கண் பட்டிருக்குன்னு சொல்லலாம்.
2 பேரும் போறது, வர்றது எல்லாருமே பார்த்து ஒரு கண்ணு வைப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்பாங்க. அதனால ஒரு திஷ்டி பட்டுச்சுன்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்துட்டு தேர்ட் பார்ட்டி. அவங்க தான் பெரிய திஷ்டி. அதாவது அந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு ஃப்ரெண்டா உள்ள வந்து அவங்களோட வேலையை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க கூடயும் பழகி, உங்க பர்சன் கூடயும் பழகி, அவங்க பர்சனை இப்போ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உடஞ்சிருக்கு. உங்களுக்குள்ள எனக்கு எந்த ஒரு சண்டையும் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னும் கூட பாருங்க, கப்புக்குள்ள ஃபுல்லா கொஞ்சம் கூட ஸ்ட்ரெயின் இல்லை, தெரியுதா? லைட்டா ஒரு 2 டிராப்ஸ் இருக்கு. பட் ஒரு முக்காவாசி இடம் கிளீனா இருக்கு பாருங்க. அதே மாதிரிதான் வெளியில ஒரு பக்கம் மட்டும் ஸ்ட்ரெயின் தெரியுதா உங்களுக்கு? அப்படியே கிளீனா இருக்குது இந்த பக்கம்லாம். ஸோ இதுல என்னால இந்த ரீடிங் வந்து சொல்ல முடியுது. தேர்ட் பார்ட்டி தான். அவங்கள எடுத்துட்டா இப்போ நான் இந்த கரையெல்லாம் ஒரு துணியை வச்சு தொடச்சிடுறேன். எப்படி கிளீனா இருக்கும் இந்த கப்பு? இந்த ஒரு சைடு மட்டும் தொடச்சிட்டா இந்த கப்பே கிளீனா இருக்கும் வெளியில. அதே மாதிரி தான் இந்த தேர்ட் பார்ட்டியால தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரிஞ்சு போயிருந்திருக்குது. ஸோ அவங்க தான் இப்போவும் உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன பண்றாங்க? புகுந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி தான் மெயின் ரீசன். இந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சதுக்கு காரணமே தேர்ட் பார்ட்டி மட்டும்தான். உங்களுக்குள்ள எனக்கு பெருசா எந்த ஒரு சண்டையோ காம்ப்ளிகேஷனோ இருக்கிற மாதிரி தெரியல. சோல்மேட் கனெக்ஷன், ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் மாதிரி தான் இருக்கு. 2 பேரும் கல்யாணம் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ ட்ரீம்ஸ் வந்து இருந்திருக்கு உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் இடையில. அவ்வளோ ட்ரீம்ஸ் வந்து இருந்திருக்கு, அவ்வளோ கனவுகள் இருக்கு. அப்படி வாழணும், இப்படி வாழணும், நிறைய ஆசைப்பட்டு இருந்திருக்கீங்க அவங்க கூட. ஆனா யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உடஞ்சிருக்கு. அப்படியே அபகரிச்சுட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி தெரியுது. கதற கண்ணீர் விட விட எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை. நீங்களும் இதை கண்டுபிடிச்சு ஒரு சிலர் கேட்டுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பர்சனை என்கிட்ட அனுப்பிச்சிரு அப்படின்னு கேட்டுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்துமே இப்போ அவங்க விடாப்புடியா பிடிச்சிட்டு இருக்காங்க. உங்க பர்சனுமே போயிட்டாங்க. அவங்க பர்சனுடைய அனுமதி இல்லாம அவங்க வந்து போயிருக்க மாட்டாங்க. இங்க வலுக்கட்டாய பிடிச்சி வச்சிட்டு இருக்க மாதிரிலாம் தெரியல. அப்படியே வலுக்கட்டாயப்படுத்தி உங்க பர்சனும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கட்டத்துல வந்து நிலை வந்து தடுமாறி இருக்கிறாங்க. ஓகேங்களா? வெளியில வந்துட்டாங்க, தெரியுதா? உள்ள இருந்தவங்க வெளியில வந்துட்டாங்க. ஸோ அப்பவே அவங்க தடுமாறிட்டாங்கன்றது தெரியுது. ஸோ அந்த தடுமாற்றம் தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உடஞ்சதுக்கு மெயின் ரீசன். உங்களை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ எங்கள் ஃப்ரெண்டாக உள்ளே வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வந்து இந்த ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணியிருக்கிறாங்க, குரூப் 2க்கு அப்படியே குலைச்சிருக்காங்க. மற்றபடி உங்களுக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளமும் எதுவுமே இல்லை. ஒரு பேரண்ட்ஸ் கூட அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட இதில் ப்ராப்ளம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே போய் பேசியிருப்பீங்க, 2 வீட்லேயுமே பேசியிருப்பீங்க, ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு கல்யாணம்னு வர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். அதாவது ஒரு சிலருக்கு கல்யாணம் வரைக்கும் போயிட்டும் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஓகே, ஒரு 2 இயர்ஸில் ஒரு 3 இயர்ஸில் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அதுக்குள்ளே இந்த தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணியிருக்கலாம், உள்ளே வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சீட் போட்டு உட்காந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு கிளியராக மெசேஜஸ் வந்து யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நன்றி. கரண்ட்டாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன போயிட்டுருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதை பார்க்கும்போது. ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இது வந்து ஒரு குரூப்பாக நான் எடுக்கிறேன் இந்த ரீடிங், ஓகேங்களா? கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் மெசேஜஸ் தான், காமன் ப்ரெடிக்ஷன் தான் கொடுத்துட்ருக்கேன். நான் யாரையும் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கல. ஸோ ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எது ரெசனேட் ஆகுதோ அதை எடுத்துகிட்டு மற்றதை மற்றவங்களுக்குன்னு விட்டுருங்க. ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு மெசேஜஸ்மே யூனிவர்ஸ் தர மாட்டாங்க. நான் ஒரு மெசேஜ் சொல்லும் போதே இது உங்களுக்கான மெசேஜ் தான் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த குரூப் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து தேர்ட் பார்ட்டியால் உடஞ்சிருக்கா இல்லையா. ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், இன்னும் கூட பாதி இடத்துல தான் ஸ்ட்ரெயின் ஆகிடுது, முக்கால்வாசி இடம் க்ளீனாக இருக்குது, தெரியுதா? இங்கே கூட அப்படி தான் இருக்குது. ஸோ அவங்க தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு கனவு, உங்களுக்குன்னு ஒரு ஆசை வச்சுட்டு இருந்திருக்கீங்க. இந்த பர்சன்மே ரொம்ப உண்மையை விரும்பக்கூடிய பர்சன், க்ளீனாக இருக்கக்கூடிய பர்சன், பர்ஃபெக்டான ஒரு பர்சன். அப்படிப்பட்ட பர்சனையோ எதையோ ஒன்று சொல்லி உங்கள் மனசை மாற்றிருக்கிறாங்க. ஸோ கரண்ட்டாக உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியால் தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு.
ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங்ஸ். ஓகே குரூப் 2 உங்களுக்கான ரீடிங்ஸ் பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் வந்து சீக்கிரம் ஹீல் பண்ணி தரணும். ஃபார் போத் குரூப் 1 அண்ட் குரூப் 2 டோன்ட் வரி. உங்களோட ரிலேஷன்ஷிப் இப்போ என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். பட் யூனிவர்ஸ் வந்து 2 குரூப்புக்குமே காமனாக கொடுக்குற மெசேஜஸ் என்ன அப்படின்னா, நான் இருக்கேன், நான் ஹீல் பண்ணுவேன் எப்போவுமே. நான் 2 கப்பையுமே இங்கே வைக்கிறேன். ஓகேங்களா? 2 குரூப்புக்குமே கொடுக்குற காமன் மெசேஜஸ், நான் இருக்கேன், நான் ஹீல் பண்ணி தரேன், டோன்ட் வரி அப்படிங்கிறது மட்டும்தான். நான் டேரோ கார்டு எடுத்தாலும் சரி, எடுக்கலனாலும் சரி, யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் வந்து அதாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் நல்லதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நெகட்டிவை தள்ளி வச்சிருங்க. யூனிவர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக இந்த நிலையும் மாறும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி உங்களுக்கு காஃபி மக் ரீடிங்கில் என்ன ரீடிங்ஸ் வந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி மெசேஜஸ் இருந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? நம்மளோட டிவைன் சேனலுக்கு உங்களோட ஆதரவு எப்போவுமே தேவை. ஓகே, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி, ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. Bye.